கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எதை விட்டு நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாங்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், மூல உபதேசத்தை விட்டு நாம் திரும்ப வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது சிதறப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் திரும்ப வேணும், அதுவும் பிரதான மேற்படத்தில் நாம் திரும்பி வர வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், மூன்றாவது காரியம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மூன்றாவது நாம் எதை விட்டு நாம் திரும்ப வேணும் என்றால், பலனற்றதும் வெறுமையானதுமான உலக வழிபாடுகளை விட்டு நாம் திரும்ப வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனாலும் கூட நாம் உலக வழிபாடுகளை நாம் கை கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கு ஜாதி பார்ப்பது இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறைவாக ஜாதி பார்ப்பார்கள். திருமண காரியங்கள் வரும்போது அவர்கள் ஜாதி பார்ப்பார்கள். இன்னும் சில சபைகளிலே இப்படியான காரியங்கள் காணப்படுகிறது. நாட்கள் பார்ப்பது, குறி பார்ப்பது, இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக வழிபாடுகள். அப்போ இந்த உலக வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆவியானவர் என்னை நடத்த முடியாது. அப்போ இந்த காரியத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்போ இதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், திரும்பமாக நாம் அதை அடிமைத்தனத்துக்கு திரும்ப விரும்புகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு நாம் திரும்பி போக விரும்புகிறோம். அப்போ அதை நான் கவனமாக இருக்க வேண்டாம். கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து தான் நம்மை விடுதலாக்கி கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஒடுக்குதலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலாக்கி கொண்டு வந்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், திரும்பமாக அந்த அடிமைத்தனத்துக்கு நான் திரும்ப போகிறோம். அதான் நாள் பார்ப்பது, குறி பார்ப்பது, நட்சத்திரங்கள் பார்ப்பது. இன்னும் இது காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. அல்ல இந்த கையை கொடுத்து இந்த இறகை பார்த்து பாருங்கள், இந்த கை இறகை பார்த்துட்டு அவர்கள் கேட்பார்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி கேட்பார்கள். இப்படியான காரியம் இதெல்லாம் உலக வழிபாடுகள், இதெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனங்கள். அப்போ இதிலேருந்து கர்த்தர் ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அடிமைத்தனத்துக்கு நாங்கள் போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், மோசையினாலே மோசை ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு அந்த மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர் கொண்டு வரார். மோசே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். ஏனென்றால் மோசை மூலமாக ஆண்டவர் பேசினார், நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கர்த்தரை தேட வேண்டும், அவர்கள் என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் பேசினார் மோசை மூலமாக. ஆனால் இவர்கள் என்ன செய்ய, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அவன் என்ன செய்தாங்களோ, இவனை தள்ளிவிட்டு என்ன செய்ய, தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. இன்றைக்கு நாமும் அப்படிதான், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தையை தள்ளிட்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த இருதயத்தினாலே எகிப்துக்கு நாம் திரும்பி போகிறோம். எகிப்தை நாம் வாஞ்சிக்கிறோம், எகிப்தின் பொக்கிஷத்தை நாம் வாஞ்சிக்கிறோம், எகிப்தின் நன்மைகளை நாம் வாஞ்சிக்கிறோம். பாருங்கள், அப்போ கர்த்தர் தருகிற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லிய வசனத்தை கேட்கிறவனே பார்த்தீங்க, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் கை கொண்டு வாழ வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதே காரியம்தான் மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவர்கள் வாழ வேண்டிய காரியங்கள், எப்படி பலி செலுத்த வேண்டும், என்னென்ன செய்யணும், பல காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் எதை விரும்பினார்கள்? எகிப்தின் காரியத்தை விரும்பினார்கள், எகிப்தின் பொக்கிஷங்களை விரும்பினார்கள். அதான் பார்த்தீங்கன்னா தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ இந்த உலக வழிபாடுகள் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. இன்னும் அதை நாம் விட்டு விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விட சொல்லி, தள்ளி விட சொல்லி. ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தள்ளி விடுகிறோம் அந்த காரியங்களை. அப்போ நாம் நம்முடைய இருதயத்தினாலே நான் எகிப்துக்கு நாம் போகிறோம். ஸோ அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரிகளில் களி கூர்ந்தார்கள். அப்போ இன்னொரு தீங்கான காரம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணிட்டு அந்த விக்கிரத்துக்கு என்ன செய்கிறாங்க? பலியிடுகிறார்கள். அடுத்தது தங்கள் கையின் கிரிகளில் களி கூர்ந்தார்கள். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த உலக வழிபாடுகள் என்ன செய்கிறது என்றால், முதலாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு என்ன செய்கிறது. அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இருபத்தினாலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை அதன்படி வாழ நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு எது வேணுமெண்டா எகிப்து உலக காரியங்கள் நமக்கு வேண்டும், உலக ஐஸ்வர்யங்கள் நமக்கு வேண்டும். அப்போ கர்த்தரை பிடித்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்த்தோம் என்றால் உலக காரியத்தை நாம் வாழ முடியாது. அதனாலே கர்த்தரை நாம் தள்ளி விடுகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு செய்கிறது. வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பார்த்தீங்க, அப்போ இது என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் ஆரோக்கியமான வசனங்களை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வசனம் இருக்குது, தேவனுடைய வசனம் என்று சொல்லி பல பேர் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அந்த பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை ஆரோக்கியமானதா என்று சொல்லி நாம் முதலாவது அறிய வேண்டும். உண்மையாக கர்த்தரிடத்து அந்த வார்த்தை வருகிறதா, அல்லது இவர்கள் தாங்களாகவே இயேசுவின் பெயரை வைத்து அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தையும் தங்களுடைய காரியத்தையும் வைத்து போதிக்கிறார்களா? அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கண்டா, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னா, என்னை தேவ பக்தி உள்ளவனாக என்னை மாற்றும். அதுதான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். மல்கியாவில் சொல்லும்போது அவன் ஒருவனை எல்லாம் படைத்தார். ஏன் படைத்தார் என்று பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பக்தி, அதாவது தேவ பக்தி உள்ள பாருங்க சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அப்படியான சந்ததி வர வேணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அது ஆதியிலிருந்த திட்டம். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கேன்னா தேவ பக்தி கேட்ட உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்னா அதை என்னை மாற்றும். அது சொல்லப்படுகிறது, தேவ பக்தி உள்ளவனாக என்னை மாற்றும். ஆனால் அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. தேவ பக்தி கேட்ட அந்த வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தையை அவர்கள் கேட்க விருப்பம் இல்லை. அவர் என்ன செய்கிறார்கள்? வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களானால். அப்போ அவங்க நல்ல கர்த்தருடைய வார்த்தையை, ஆரோக்கியமான வசனங்களை, தேவ பக்தி உண்டாக்குற வார்த்தையை தள்ளி விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அப்போ என்ன நடக்கும் என்றால், கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அதை நான் போதிக்காமல் வேற்றுமையான உபதேசங்கள்,
அதாவது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத வசனங்களை நான் கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கித்தால் பாருங்கள் என்ன நடக்கும், அவன் இருமாப்பு உள்ளவனாக இருப்பான். மற்ற அடுத்தது என்ன, ஒன்றும் அறியாதவனுமாக இருப்பான். பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் என்னென்ன மாமிச காரியங்கள் காணப்படுகிறதுன்னு சொல்லி. அடுத்தது தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருப்பான். இன்றைக்கு எத்தனை சபைகளில் பாருங்கள் தர்க்கங்கள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆரோக்கியமான வார்த்தை அவர்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த வார்த்தையை தள்ளி விடுகிறார்கள். ஆரோக்கியமான வார்த்தையை தள்ளி விடுகிறார்கள், அதை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவள் எதை விரும்புகிறார்கள் என்றால் அந்த வேற்றுமையான வசனத்தை அதை நம்புகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் யூடியூப்பில் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பிழையான உபதேசங்களை போதிக்கிறார்கள். இயேசுவின் பெயரை கொண்டு எத்தனை பிழையான உபதேசங்களை போதிக்கிறார்கள். அப்போ அது ஒரு கூட்ட ஜனம் கேட்க விரும்புகிறது. அப்படியான வார்த்தைகளை கேட்கிறார்கள் விரும்பி. அல்லது மற்ற ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும்போது அந்த பரியாச வார்த்தைகள் சொல்லும்போது அதை விரும்பி கேட்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆரோக்கியமான ஒரு வார்த்தை, அந்த நம்மை பக்தி விரித்து உண்டாக்குற வார்த்தை, கர்த்தரிடத்தில் என்னை கிட்டி சேர வைக்கிற வார்த்தை, மனம் திரும்ப வைக்கிற வார்த்தை, மனம் திரும்பதுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற வார்த்தை, என்னை உணர்த்துவிக்கிற வார்த்தை, என்னை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தையை இன்றைக்கு அநேகர் கேட்க விருப்பமில்லை. அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் வேற்றுமையான வார்த்தையை தான், வேற்றுமையான உபதேசங்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதை நாம் பார்க்குறோம். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி அதான் சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மாமிச காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நான் இந்த உலக வழிபாடுகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தை மீது எனக்கு விருப்பம் வராது. வேற்றுமான உபதேசத்தை நான் விரும்புவேன். பாருங்கள், பிழையான உபதேசங்களை நான் கேட்க விரும்புவேன். பரியாச வார்த்தைகளை கேட்க நான் விரும்புவேன். அப்போ அதை கேட்கும்போது என்ன நடக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே மாமிச காரியங்கள் தான் இருக்கும். அதை உங்களுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். யூடியூப்பில் பல காரியத்தை பாருங்கள், பல பேர் பல காரியத்தை சொல்லுகிறார்கள், பிழையான உபதேசங்களை போதிக்கிறார்கள். மற்ற ஊழியக்காரர்களை குறைகளை சொல்லி பாருங்கள், அப்படி செய்திருக்கோம், இப்படி செய்திருக்கோம், இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பல காரியத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள். ஸோ அதெல்லாம் நாம் கேட்கும்போது என்ன நடக்கும் என்றால் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், அதான் பொறாமை எனக்கு இருக்கும், கசப்பு எனக்கு இருக்கும், சண்டை இருக்கும், தூஷணங்கள் இருக்கும், பொல்லாத சம்சயங்களும் நமக்கு இருக்கும். இதெல்லாம் தேவையற்ற காரியங்கள், மாமிச காரியங்கள் தான் எனக்குள் இருக்கும். அப்போ ஆரோக்கியமான வார்த்தை தான் என்னை மாற்றும். மற்ற உபதேசங்கள், பிழையான உபதேசங்கள், பாருங்கள் அர்த்தமில்லாத வார்த்தைகள், அது என்னை மாற்றாது. மனுஷனுடைய உபதேசங்கள் என்னை மாற்றாது. அந்த மாமிச காரியம் எனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை மாத்திரம்தான் என்னுடைய மாமிச காரியங்களை, என்னுடைய ஸ்வாபங்களை, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மாமிசத்தின் கிரியைகளை கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அது என்னை விட்டு எடுத்து போடும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை நான் விட்டு விட வேண்டும். அதாவது முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு செய்கிறது இது இந்த உலக வழிபாடுகள். அதுக்கு நான் தொடர்ந்து அடிமைப்பட்டிருந்தேன் என்றால், அந்த உலக வழிபாடை விட்டு நான் வெளியே வராமல் இருந்தால் என்ன நடக்கும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதபடிக்கு அதை என்னை நடத்தும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌவீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற. அப்போ நான் என்னுடைய இருதயத்தால் நான் எகிப்துக்கு திரும்பினால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌவீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கு. அப்போ என்ன நடக்கும் என்றால் இந்த உலக காரியங்களினாலே என்னுடைய இருதயம் பாரமடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ என்ன செய்யுமென்றால் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பாரங்கள் என்ன செய்யும் என்றால் இயேசுவின் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு என்னை தடை பண்ணும். அது காரணம் என்றால் என் இருதயத்தினாலே எகிப்துக்கு நான் திரும்பினது தான் காரணம். பிசாசு என்ன செய்வான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போகாதபடிக்கு திரும்பமாக அந்த அடிமைத்தனத்துக்கு, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு திரும்பமாக இழுத்து கொண்டு போவான். ஆண்டா அதிலிருந்து தான் நம்மை விடுதலாக்கி நான் ரட்சித்தார் என்னை. ஆனால் நான் என்னுடைய இருதயத்தில் இந்த உலகத்தை நான் வாஞ்சிக்கிறபடியால், உலகத்தில் உள்ளவைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால்
அப்போ என்ன செய்வான் அந்த பிசாசு? என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகாதபடிக்கு உலக ராஜ்யத்தை காட்டுவான், உலக காரியங்களை காட்டுவான். அதான் நாம் வேதத்தை நாம் பார்க்குறோம், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம அன்பு கூற வைப்பான். அதான் எகிப்துக்கு திரும்புவது, அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். தங்கள் இருதயங்களினாலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்போ அது பெரும் ஆபத்து. நம்முடைய இருதயம் எப்போ உலகத்தை வாஞ்சிக்கிறதோ, நம்முடைய இருதயம் எப்போ உலக காரியங்களை வாஞ்சிக்கிறதோ, பாருங்கள், நாம் உலகத்துக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அது என்ன நடக்கும் என்றால், என்னுடைய இருதயம் பாரமடையும். அப்போ என்னுடைய கவலை எல்லாம் உலகத்து காரியங்கள் தான் இருக்கும். மற்றவங்க வீடு வாங்கிட்டாங்களே, ஸோ எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே, பாருங்கள் இவ்வளோ வடிவான வீடு அவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்களும் என்ன வேலை செய்கிறாங்க தான், நானும் அவங்கள மாதிரி தான் வேலை செய்கிறேன். ஆனால் அவங்கள என்னடா அந்த வீடு அவங்க எடுக்கக்கூடியதாக இருந்தது, எப்படி அவங்க அந்த வீட்டை அவங்க எடுத்தாங்க, ஏன் என்னால் எடுக்க முடியாமல் இருக்குது, கவலை. ஐயோ, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே. ஸோ இப்படி பல உலக காரியங்களை மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய பொருட்களை பார்த்து இச்சித்து, ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். அதான் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பாரம் அடைகிறது. எதனால் பாரம் அடைகிறது? உலக கவலைகளினாலே என்னுடைய இருதயம் பாரம் அடைகிறது. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா பெருந்திண்டி அதிகமாய் சாப்பிடுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தான் அவங்க முக்கியம் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் எல்லாம் பாருங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு இழுப்புண்டு போயிடும். ஒரு கூட்டம் பொருளாசைக்கு நேராக போகும், ஒரு கூட்டம் பண ஆசைக்கு நேராக போகும், ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா பணத்துக்காக இது காரியங்களுக்கு போகும், ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா போஜனத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கும். அதெல்லாம் உலக காரியம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லாம் நம்மை இழுத்து கொண்டு போகும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் போகாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை எனக்கு வராதபடிக்கு, இயேசுவின் வருகைக்கு நான் ஆயத்தமாகாதபடிக்கு, அப்போ இந்த உலக காரியங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்றா, கத்தரை விட்டு என்னை விலகச் செய்கிறது. அதான் சொல்லப்படும், இந்த உலகத்தின் வழிபாடுகளை நான் என்ன செய்வேன், அதை விட்டு திரும்ப வேண்டும். அதை விட்டு விடாட்டால், முதலாவது பார்த்தோம் தேவனுடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கும் அந்த காரியம். அப்போ ரெண்டாவது என் இருதயத்தினால் எகிப்துக்கு நான் திரும்பி போவேன் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இதில் வடிவாக நமக்கு சொல்லி தருகிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் பார்த்தீங்கன்னா உலக வழிபாடுகளை நாம் விட்டு விலகாமல் போகும்போது, என்னுடைய இருதயம் ஒரு பக்கம் பார்த்தீங்க எகிப்துக்கு திரும்பும் போது, உலகத்தில் உள்ள காரியங்களை நான் வாஞ்சித்து அதால் என்னுடைய இருதயம் பாரம் அடையும் போது, நாம் எப்படி நான் கர்த்தரை தேடுவேன் என்றால், பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எப்படி நாம் கர்த்தரை தேடுவோம் என்றால் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அதான் இன்றைய நாம் பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் வாயினாலே நாம் என்ன செய்கிறோம், கர்த்தாவே நீர் இல்லாமல் எனக்கு வேறு ஆசை இல்லையேன்னு சொல்லி. ஆனால் இருதயத்தில் உண்மையாக என்ன ஆசை இருக்குது? உலக ஆசைகள் இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, அந்த பொருளாசை இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி வாயால் சொல்லும், ஆண்டவரே வேறொரு ஆசை அல்லையே உம்மை தவிர என்று சொல்லி நாம் அந்த பாட்டை படிப்போம். அப்போ தான் ஆண்டு சொல்லுகிறார், தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ எல்லாம் உதட்டாலே தான் எல்லாம் கனம் நடக்கும். வார்த்தையினாலே தான் செய்வார்கள், உதட்டினாலே கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ பாருங்க, தூரமாக விலகி இருக்கான் பாரு எவ்வளோ. அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய இருதயம் எகிப்துக்கு நேராக திரும்பினபடியினால் தேவனுக்கு அது தூரமாய் போய்விட்டது. பார் எவ்வளோ ஒரு பரிதாபம். ரட்சிக்கப்பட்டு எனக்கு நித்திய வழி எனக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு போவதற்கு கர்த்தர் நமக்கு வழியை தந்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்தார், என்னுடைய பாவங்களை என்னை விட்டு எடுத்து போட்டார். பாருங்கள் எவ்வளோ கர்த்தர் செய்தார். எதற்காகண்டா? நித்திய ஜீவனுக்கு போவதற்கு. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் தான், என்னுடைய இருதயம் எகிப்தை வாஞ்சிக்கிறது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூற வைக்கிறது என்னுடைய இருதயம். அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன், அதற்காகத்தான் நான் பிரயாசப்படுகிறேன். நான் படுக்கை விட்டு எழும்பி நான் திரும்ப படுக்கும் வரும் வரைக்கும்
உலகத்துக்காகத்தான் ஓடுகிறேன், உலக காரியங்களுக்குத்தான் நான் பின்னால் போய்கொண்டிருக்கிறேன், உலக மகிமைக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே வாயினால் என்ன செய்கிறேன்? கர்த்தரிடத்தில் சேர்ந்து என்னுடைய உதடுகளினால் அவரை கனம் பண்ணுகிறேன். ஆனால் என்னுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு தூரம் போய் விட்டுரு. ஆனால் பாஸ்டர் என்னை பார்க்கும்போது உண்மையை நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷி, இந்த சகோதரன் நல்ல ஜெபிக்கிற சகோதரன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வருவார், எல்லா உபவாச கூட்டங்களுக்கும் அவர் வருவார், எல்லா வீட்டு கூட்டத்துக்கும் தவறாமல் டைமுக்கு வந்துடுவார், அவர் தான் டைமுக்கு வருவார் பாருங்கள். அப்போ பாஸ்டருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஜெபிக்கிற சகோதரன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னென்றா, அவனுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஏன்னா அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? உலக ஆசைகள் இருக்கிறது, உலக இச்சைகள் இருக்கிறது. அதான் பாருங்கள் எப்படி செய்கிறேன். அப்போ மனுஷர்களுக்கு முன்பாக நல்ல ஜெபிக்கிறவர்கள் தான், நீதிமான் தான். ஆனால் ஆண்டவர் பார்க்குற நம்முடைய இருதயத்தை பார்க்குற, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த உலக காரியங்கள், உலக ஆசை இச்சைகளை பார்க்குறார். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதயத்தினால் எகிப்துக்கு நான் என்ன செய்கிறேன்? திரும்புகிறபடியாக வருகிற விபரீதத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்கள். நம்முடைய இருதயம் எதால் பாரம் அடைகிறதுன்னு நாங்கள் பார்த்தோம். அடுத்தது உதட்டினாலும் பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்க உதட்டினாலும் வாயினாலும் கர்த்தரை நாம் சேருகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளே, கிழமை நாட்களிலே, வீட்டு கூட்டங்களிலே நாம் வாயினாலும் உதட்டினாலும் கர்த்தரை நாம் சேருகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் உலகத்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஸோ மூன்றாவது பார்க்கும்போது, அதாவது இந்த உலக வழிபாடுகளுக்கு நான் விட்டு கொடுக்கும்போது, உலக வழிபாடுகளுக்கு நான் அதை விட்டு விலகாதபடிக்கு அதை நான் நிலைத்திருக்கும் போது வருகிற மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அவர் அடுத்ததாக என்ன செய்தார்கள்? அவர்கள் கன்றுக்குட்டி உண்டாக்கினார்கள். அவங்க கையின் கிரிகளினால் அவர்கள் களி கூர்ந்தார்கள். அப்போ அது அவங்களுடைய கையின் கிரி எது? கன்றுக்குட்டி. அப்போ அந்த கன்றுக்குட்டி உண்டாக்கி அதனாலே அவர்கள் கையின் கிரியினாலே களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். யாத்திராகமம் 32 முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்னென்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டி உண்டாவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் பாருங்கள். அப்போ அவங்க எதை விரும்பினான்டா, தங்களுக்கு முன்பாக செல்வதற்கு, அதான் நான் சொன்ன பிரதான மேய்ப்பன் என்று, நம்ம எங்களை நடத்துகிறவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டுட்டு என்ற மோசே பாருங்கள் போயிட்டார், மலைக்கு போயிட்டார், ஆனால் அவரை காணவில்லை. அப்போ அவங்க பார்த்தாங்கண்டா, அப்போ மோசே தான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார், இப்போ அந்த மோசையும் காணவில்லை. இப்போ நம்மை நடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை. அது என்னன்னு சொன்னா, கன்றுக்குட்டி அவர்கள் அதால் உண்டாக்கினா தான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மோசையை காணாதபடியால் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அப்போ அவர்கள் எதை விரும்பினார்கள் என்றால், ஆண்டவருக்கு பதிலாக இந்த கையால் உண்டு பண்ணின கன்றுக்குட்டி எங்களை நடத்தட்டும், அது எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி அதை அவர்கள் சார்ந்து நின்றார்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் கன்றுக்குட்டி உண்டாக்கி வைத்திருக்கிறோம்? அப்போ அந்த கன்றுக்குட்டி எதை குறிக்கிறது? என்னுடைய கையின் பலன், என்னுடைய கையின் கிரியைகள், அதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நாமை நடத்துவதை விட்டுட்டு என்னுடைய கைபலனை நடத்தட்டும் என்று நாம் இருக்கிறோமா? அதான் அந்த கைபலனை நாம் பார்க்குறோம். அப்போ எப்போ நான் என் கைபலனை சார்ந்து அது என்னை நடத்துவதற்கு இடம் கொடுக்கிறேனோ, அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன்டா, ஒரு கன்றுக்குட்டியை நான் உண்டாக்க ஆரம்பித்து விட்டேன். அப்போ கர்த்தர் என்னை நடத்துவதற்கு பதிலாக எப்போ நான் கைபலனை சார்ந்து, என் படிப்பை சார்ந்து, என்னுடைய பணத்தை சார்ந்து, என்னுடைய திறமையை சார்ந்து நான் அதை செய்கிறேனோ, அப்போ நான் என்ன செய்தேன் என்றால், கர்த்தருக்கு பதிலாக எனக்கு முன்பாக செல்வதற்கு ஒரு கன்றுக்குட்டியை நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம், ஒரு கன்றுக்குட்டியை நான் உண்டாக்கி விட்டிருக்கிறேன் பாருங்கள். அதனாலே நான் ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இந்த காரியத்தினாலே பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள்.
சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இது பாருங்கள், இது ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், இது என்ன சொல்ல பாருங்க, சந்ததியாரை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை சிந்தித்து பாருங்கள் சொல்லி, நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோன்னு சொல்லி பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகத்தான் இருந்தார். பல தடவை நாம் கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கிறோம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், கர்த்தருடைய நினைவு கூட இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அதான் ஆண்டு சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமாக இருந்தேனா அல்லது காரிருளான பூமியுமாக இருந்தேனான்னு சொல்லி கேட்கிறார். அவர்களுக்கு நான் என்ன தீமை செய்தேன்? அவர்களுக்கு நன்மை தான் நான் செய்தேன். அவர்கள் என்னை தேடாமல் இருந்தாங்க, அவர்கள் என்னை பற்றி கொள்ளாமல் இருந்தாங்க, அவங்க என்ன செய்தாக என்னை தேடாமல் இருந்த போதிலும் நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன் என்று தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லப்போ என் ஜனங்கள் நாங்கள் எஜமான்கள் என்றால் நம்முடைய கையின் பலனை, நம்முடைய கையின் பிரயாசத்தை நான் நம்பிக்கொண்டிருப்பது அதான் கன்றுக்குட்டி. அப்போ பாருங்கள், எப்படி அவர்கள் கர்த்தரை விட்டுட்டு இனி நம்மை நடத்துவதற்கு ஒரு காரியம், அதாவது ஒரு கன்றுக்குட்டி நமக்கு தேவை, அது எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் என்று அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்டாக்கினார்கள். அப்போ இன்றைக்கு நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய கைபலனை சார்ந்திருக்கிறோமா? அப்போ அது நாம் சார்ந்திருந்தால் நாம் கன்றுக்குட்டி உண்டாக்கி விட்டோம், கர்த்தரை விட்டு விட்டோம். அதான் ஆண்டு சொல்லப்பா, அவன் என்னென்னா நாம எஜமானாய் மாறிவிட்டோம், நம்முடைய கைபலனை நாம் சார்ந்திருக்கிறோம். அதான் அடுத்த வருஷம் சொல்வது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? பாருங்கள், நம்மள அப்படி தானே. ஒரு பெண்கள் பார்க்கும்போது நகைகள் அந்த காரியங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளே மறப்பாளோ? பாருங்கள், ஒரு மணவாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வஸ்திரம் தரித்து தான் அதை மறந்துட்டு போக மாட்டான். கல்யாண வீடுகளில் பாருங்கள், எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்துக்க, மணவாட்டிகள் கல்யாண வஸ்திரம் தரித்து தான் போகிறாங்க. அவங்க அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. பாருங்கள், அப்போ அதான் சொல்ல, அவங்கெல்லாம் மறக்க இல்லை. ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். பாருங்கள், எண்ணி முடியாத நாட்களாய். அப்போ பாருங்கள், அவரெல்லாம் கண்டுக்குட்டி உண்டாக்கி கர்த்தரை அப்படியே மறந்துட்டாங்க. அப்போ அவங்க கைபலனை சார்ந்து, அவங்களுடைய பணத்தை சார்ந்து, அவங்களுடைய படிப்பை சார்ந்து, அப்போ அதெல்லாம் தான் அவங்களை சார்ந்து அதை என்ன செய்ய அவர்கள் நடக்கிறார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருக்கு பாருங்கள் பதிலாக கண்டுக்குட்டி உண்டாக்கி விட்டார்கள். அப்போ கண்டுக்குட்டி நம்மை நடத்தட்டும், அதான் அவன் தங்களுக்கு எஜமான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இந்த செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வைக்கிறது என்றால், 4வது என்னுடைய கையின் கிரிகளை களிக்கூற செய்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ என் கையின் கிரிகளை அது களிக்கூற வைக்கிறது. அப்போ கையின் பலனை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு ஏற்கனவே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எசாயா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்கள், அவர்கள் தேசம் விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்குறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டி உண்டாக்கி அதுக்கு பலி செலுத்தி அதை பணிந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கையின் கிரியைகளை, அதான் பாருங்கள், தங்கள் கையின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணியதையும் பணிந்து கொள்கிறார்கள். அப்போ இன்றைக்கு கன்றுக்குட்டி நாம் உண்டாக்கி அதை நாம் பணிந்து கொள்கிறோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா, இந்த உலக வழிபாடுகள் எனக்குள் இருக்கும் வரைக்கும் பாருங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கும். அதான் முதல் காரியம் பார்த்து, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு என்னை செய்கிறது. 2வது என்னுடைய இருதயத்தாலே எகிப்துக்கு திரும்ப வைக்கிறது. அப்போ என் இருதயம் எகிப்துக்கு திரும்பும் போது அதால் வர விபரீத்தை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய இருதயம் உலக காரியங்களாலே பாரமடையும். அதான் பெருந்திண்டி, லௌகிக கவலைகள் அதெல்லாம் பாரமடையும். ஆனால் இயேசுவின் வருகைக்கு நான் ஆயத்தப்படாதபடிக்கு அது தடையாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம்.
மத்தியில் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ என்னென்றா பார்த்து உதடாலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை கிட்டி செய்கிறோம். நம்ம வாயினாலே அவரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயமும் அவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், கடமைக்கும் பேருக்கும் பழக்க வழக்கத்தான் கர்த்தரை தேடுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் உலக காரியத்தை வாஞ்சிக்கிறார் பாருங்கள். அதான் ரெண்டாவது நாங்கள் பார்த்து அப்போ மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், ஒரு கண்டு குட்டியை உண்டாக்க வைக்கிற தொடர்ந்து நாம் அதை நினைத்திருந்தோம் என்றால், உலக வழிபாடை நாம் விட்டு விலகாமல் தொடர்ந்து இருந்தோம் என்றால், அடுத்தது ஒரு கண்டு குட்டியை உண்டாக்க வைப்போம். அது கண்டு குட்டி எது என்று நாங்கள் பார்த்து நம்முடைய கையின் கிரியைகள், நம்முடைய கை பலன்கள், அது நம்மை நடத்துவதுக்கு நாம் விட்டு கொடுக்குறோம். இன்றைக்கு பணம், படிப்பு, வசதி, பெயர், புகழ் அதை என்னை நடத்தட்டும் என்று சொல்லி நாம் விட்டு கொடுக்குறோம். அப்போ அதன் கையின் கிரிகளினால் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் களி கூறுகிறோம். ஸோ ஆகவே இந்த உலக வழிபாடுகளை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கடந்து போனால்தான் அடுத்தது ஆவியா நம்மை நடத்துவார். அப்போ ஆவியா நடத்த வேணும் என்றால் இந்த உலக வழிபாடுகளை விட்டு நாம் தள்ளிவிட வேண்டும் இந்த காரியங்களை. ஸோ மிச்ச காரியம் தொடர்ந்து நாங்கள் தியானிப்போம். ஸோ அடுத்த முறை உங்களை நான் சந்திக்கிறேன்.